இன்னைக்கு ரொம்ப பிரமாதமான டாபிக் hard hardly late lately most mostly இந்த வார்த்தைகளுக்கு உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம் ஓகே ரெண்டுமே adverbs தான் hard hardly late lately most mostly எல்லாமே adverbs ஆனா hard late most இது மூணும் adjectives ஆவும் இருக்கும் சோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இதோட அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்ட்டா யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரொம்ப நம்ம நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் இது sometimes late க்கு பதிலா lately போடுவோம் see most க்கு பதிலா mostly போடுவோம் அந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இந்த லெசன் நீங்க நல்லா கவனிக்கணும் okay shall we begin these are hard times so what's the meaning these are hard times இது வந்து ரொம்ப difficult times கஷ்டமான tough times so அந்த அர்த்தம் hard இன்னொரு hard கூட இருக்கு கட்டியான solid firm rigid அந்த hard வந்து இங்க difficult tough அந்த மாதிரி மீனிங்ல இருக்கு so it's the opposite of easy the solid firm rigid அது பாத்தீங்கன்னா that's the opposite of soft நம்ம ஹார்டா இருக்குறதா ஒரு சப்ஸ்டன்ஸ் சாப்பாடு பொருளே நம்ம வந்து ஹார்டா கட்டியா இருக்கு இறுகி போய் இருக்கு அப்படினா கூட நம்ம ஹார்ட் சொல்லுவோம் sometimes you know the idli is hard the cake is hard right soft இருந்தா தான் நல்லா இருக்கும் நான் ஹார்டா இருக்குல சோ அந்த ஹார்டும் இருக்கு difficult ஹார்டும் இருக்கு tough அது வந்து adjective you see because it qualifies or it describes the noun times so noun பத்தி சொல்லுச்சுனா அது adjective நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் parts of speech ல இப்போ adverb எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் she works hard to run her family அவ கஷ்டப்பட்டு உழைக்கிறா so this hard means it requires a lot of effort ரொம்ப ஒரு முயற்சி ஒரு work hard work ல சொன்னோம்னா அது வந்து அந்த hard வந்து adjective ஏனா work குவாலிஃபை பண்ணுது she works hard ன்னு சொன்னோம்னா hard வந்து adverb ஏனா எப்படி உழைக்கிறா கஷ்டப்பட்டு உழைக்கிறா so it becomes an adverb she works hard to run her family அவளோட குடும்பத்தை ஓட்டுறதுக்கு to manage her family she works hard அது adverb now we hardly understood what he said இது நம்ம நிறைய லெசன்ஸ்ல நம்ம பாத்துறோம் error correction lessonsல எல்லாம் நம்ம இந்த hardly பாத்துறோம் இல்லையா நிறைய பேர் she works hardly அப்படினு சொல்றாங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்க அவ கஷ்டப்பட்டு உழைக்கிறா ன்னு சொல்லணும்னு நினைச்சு அவ உழைக்கிறதே இல்ல அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்லிரோம் சோ hard னா கஷ்டப்பட்டுன்னு அர்த்தம் hardly னா இல்லவே இல்லன்னு அர்த்தம் no see negative meaning we hardly understood which means we did not understand what he said அவன் என்ன சொன்னாங்கறத எங்களுக்கு புரியவே இல்ல okay so that's also an adverb இப்ப hardum adverb hardly adverb ஆனா ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற வார்த்தைகள் வேற அர்த்தம் உள்ள வேற வார்த்தைகள் okay அதே மாதிரி late to latelyயும் பாப்போம் late எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தாமதமான அதான் late became late she sent the mail late இது மாதிரி நம்ம சொல்றோம்ல சோ அதே late வந்து adjective எப்ப யூஸ் பண்றோம் noun describe பண்றப்ப I received a late reply from him so இந்த late என்ன அர்த்தம் யூசுவலா எக்ஸ்பெக்ட் பண்ற டைமை விட தாமதமா ஆச்சுனா அதுதான் late okay late reply எப்பவுமே வர டைம்க்கு வராம லேட்டா வந்துச்சு so that's late reply is the noun they arrived late for the meeting இது அதே அர்த்தம் தான் அவங்க லேட்டா வந்தாங்க தாமதமாக வந்தாங்க so இங்க arrived verb பத்தி சொல்றதுனால இது adverb ஆயிடுது இது noun பத்தி சொல்றதுனால இது adjective okay இது தாமதமான இது தாமதமாக ரொம்ப முன்னாடி நம்ம அதே மாதிரி ஒரு லெசன் பார்த்தோம்ல பியூட்டிஃபுல்லே எப்படி அழகாக அழகானலாம் வரும்
அது ரெண்டுமே வந்து adjectives பார்த்தோம். இங்கே வந்து ஒரு adjective adverbும் பார்க்கணும். ஸோ இந்த லேட்டோட ly போட்டால் lately போட்டால் அதோட அர்த்தம் என்ன? சமீப காலமாக, சமீபத்தில், அதான் அர்த்தம். ஆஃப் லேட்டெல்லாம் சொல்கிறோம்ல. I have not heard from him lately. கொஞ்ச நாளாகவே நான் அவன்கிட்ட இருந்து எதுவுமே நியூஸ் கேட்கல. See, I have not spoken to him lately. Recently மாதிரி தான். But there's one difference between lately and recently. இந்த lately வந்து நம்ம perfect tenses ஓட யூஸ் பண்ணுறோம். Take this sentence for example. I have not heard. Have heard in a tense, present perfect tense. Past perfectly நம்ம lately யூஸ் பண்ணலாம். I had not heard from him till she told me the news. அப்போ நம்ம அந்த மாதிரி பர்ஃபெக்ட் டென்சஸில் தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸில் லேட்லி யூஸ் பண்ணக்கூடாது. பட் ரீசெண்ட்லி கேன் பி யூஸ்ட் வித் போத் த சிம்பிள் பாஸ்ட் அண்ட் த பர்ஃபெக்ட் டென்சஸ். ரைட்? ஐ ஸ்போக் டு ஹிம் ரீசெண்ட்லி சொல்லலாம். ஆனால் ஐ ஸ்போக் டு ஹிம் லேட்லின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்போக் இஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ரைட்? ஐ யூ லிசனிங்? Then the last set of words, most and mostly. Most people do not admit their mistakes. So the sentence நம்மளுக்கு அர்த்தம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் ஒன்றும் கஷ்டமே இல்லை. People noun, most people இங்கிற நவுனை பற்றி சொல்கிறதுனால adjective இருக்கு. What was the meaning? Most people நிறைய பேர். Which sweet do you like most? இதை பாருங்க. See, now you can contrast this. Which sweet do you like most? நான் இங்கே ரொம்ப ஆயிரும். ஸோ இந்த மோஸ்டோட அர்த்தம் என்னன்னா டு அ கிரேட் டிகிரி, ஒரு அளவு, டு அ கிரேட் எக்ஸ்டென்ட். ஓகே, இந்த லைக்குங்கிற வேர்புக்கு அடிஷ்னல் மீனிங் தரதுனால அது adverb ஆயிருக்கு. The questions asked were mostly easy. Now look at this sentence. இந்த மோஸ்ட்லியும் இந்த மோஸ்ட்டும் வந்து ஒரே மாதிரி தான். இந்த adjective மோஸ்ட்டும் இந்த adverb மோஸ்ட்லியும் ஒரே மீனிங் தான். For the most partனு அர்த்தம், மெஜாரிட்டி. For the greater part, முக்கால்வாசி. The audience consisted mostly of men. அப்பனா என்ன அர்த்தம்? Majority of them were men. Most of them were men. அது மாதிரி. ஸோ இது இந்த மோஸ்ட்டும் இந்த மோஸ்ட்லியும் ஒன்று கிடையாது. அதுதான் நம்ம இப்போ முக்கியமானதே என்ன பார்க்குறோம்? adverb-ஆ வரும்போது அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஹார்டும் இந்த ஹார்ட்லியும் ஒன்றும் இல்லை. ஆனால் ரெண்டுமே adverbs தான். அதே மாதிரி இந்த லேட்டும் இந்த லேட்லியும் ஒன்றும் இல்லை. ரெண்டுமே adverbs தான். Same way, most, mostly, different words with different meanings. See, listen carefully. The questions asked were mostly easy na. The questions எல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை. You see, அந்த ரொம்பங்கிறது தான் இந்த most. இந்த yes, adverb. Adjective-க்கு extra meaning தரது ஒரு adverb இருக்குல்ல? ஸோ அது வேற. அதை நம்ம ஈஸியஸ்ட்னு கூட சொல்லுவோம். ஆனால் மோஸ்ட்லி ஈஸினா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 10 இருக்குன்னு வைங்க, அதில் ஒரு 7ஓ 8ஓ ஈஸியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் were mostly easyன்னு சொல்லலாம். ஓகே, எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்கிற அர்த்தம் இல்லை. அது வந்து they were most easy. It was the most easy answer. அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். அதனால தான் இது இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மோஸ்ட்க்கும் மோஸ்ட்லிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ரெண்டுமே adverbs தான், ஆனால் என்ன மீனிங், என்ன டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த மீனிங்கில் உள்ள டிஃப்ரென்ஸு தெரியுறது நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டதை வச்சு அடுத்து ஒரு fill in the blanks ஒரு எக்ஸசைஸில் மோஸ்ட் போடணுமா மோஸ்ட்லி போடணுமா, லேட் போடணுமா லேட்லி போடணுமா, ஹார்டா ஹார்ட்லியா, அது பண்ணலாமா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்ப்போமா? We dash ever see each other now. ஹார்டா ஹார்ட்லியா? see இந்த கொரோனா டைம்ஸில் நம்ம ஒருத்தர் பார்த்துக்கிறத முடியல, அதான் இது. see பார்த்துக்கிறல, ஸோ நெகட்டிவ் மீனிங். ஸோ hardly is the answer. We hardly see each other now. Which means we don't see each other. It has been raining dash since morning. This is an expression. To rain hard means to rain heavily. But hard is the answer.
நம்ம அந்த hard நம்ம பார்க்கல rain hard. Okay, that's the reason why I wrote this sentence in the exercise. It's raining hard means it's raining heavily. She dash spent money on clothes. Hard or hardly? Hardly. There's another clue என்னன்னா இந்த verb-க்கு முன்னால வரும் hardly. Okay? அப்ப அதுதான் இந்த நெகட்டிவ் மீனிங் hardly வரப்போ. hard வந்து நீங்க verb-க்கு அப்புறம் போட்டீங்கன்னா அதான் கஷ்டப்பட்டு like she works hard சொல்றோம்ல அது மாதிரி. அப்ப இங்க hardly. She hardly spent money on clothes means she did not spend money on clothes. Now later lately and பாப்போமா இது எல்லாமே நீங்க வந்து ஸ்கோர் கமெண்ட்ஸ்ல போடுங்க எத்தனை சென்டென்சஸ் உங்களால கரெக்ட்டா ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு I have not been to the theater dash later lately have been present perfect வேற இருக்கு மீனிங் பாருங்க சமீப காலமாக சமீப காலத்தில் கொஞ்ச நாளா நான் தியேட்டருக்கு போகல again related to corona days I have not been to the theater lately his birthday falls dash in April later lately late தான் so இந்த late வந்து தாமதமாகங்கற அர்த்தத்துல இல்ல usually expected time க்கு அப்புறமா அப்படிங்கற மீனிங் நம்ம பார்க்கறோம்ல late தாமதமாக அந்த late இல்லாம இந்த late என்னன்னா towards the end of a specified period of time அதான் late last night சொன்னோம்னா நேத்து ராத்திரி லேட்டான அர்த்தம் லேட்டானா ரொம்ப கடைசியா see தாமதமான அந்த லேட் இல்லாம அந்த லேட் தான் late in April கடைசியா the last week maybe the last week of April andella late his birthday falls late in April I sent the mail later lately late no lately varadu ஏனா past tense வேற இருக்குல see remember the clue இப்ப நான் மெயில லேட்டா அனுப்புனேன்னா சொல்ல வரோம் சமீபத்துல அனுப்புனேன் அப்படினு சொல்லல ஓகே ஏனா latelyயோட past tense வராது perfect tenses தான் I sent the mail late then most or mostly and பாப்போமா the vegetables that we deliver are dash fresh now this is an important statement ரெண்டுமே கரெக்ட் வரும் ஆனா ரெண்டுக்குமே வேற வேற அர்த்தம் now listen carefully most போட்டா ஒரு அர்த்தம் mostly போட்டா ஒரு அர்த்தம் உங்களால இப்ப கண்டுபிடிக்க முடியுதா ஏனா mostly ஓட மீனிங் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம்ல most freshனா என்ன அர்த்தம் ரொம்ப ஃப்ரெஷா இருக்கு இருக்குறதுலயே நாங்க டெலிவர் பண்ற வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப ஃப்ரெஷா இருக்கு அதான் அர்த்தம் most போட்டா superlative degree right mostly fresh போட்டா என்ன அர்த்தம் நாங்க டெலிவர் பண்ற வெஜிடபிள்ஸ்ல முக்கால்வாசி வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷா இருக்குன்னு அர்த்தம் அப்பனா என்ன அர்த்தம் சில வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷா இருக்காது they may not be fresh okay so both the sentences make sense but they differ from each other in meaning do you get the point and by the way நீங்க என்னோட WhatsApp status அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இந்த vegetables fruits delivery பத்தி போட்டுருப்பேன் so இப்போ நாங்க கொஞ்சம் நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கேன் so we are delivering vegetables and fruits to the people of Chennai உங்களுக்கு யாருக்காவது காய் பழம் வேணும்னா அவசியம் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க right I'm giving you my number right அது இப்போ நமக்கு கோயம்பேடு மார்க்கெட் வேற க்ளோஸ்டா இருக்குறதுனால நாங்க ஒரு மாசமாவே more than a month கிருஷ்ணகிரியில இருந்தது அந்த farmers கிட்ட இருந்து vegetablesம் fruitsம் அங்க இருந்து procure பண்ணி இங்க people of Chennai க்கு கொடுத்துட்டு இருக்கோம் so if you need vegetables and fruits call me right so let us write most here not mostly right the instructions are dash in English most or mostly
mostly. What does it mean? The most part of it, the majority of it. இப்போ சில instructions இங்கிலீஷில் இல்லாமையும் இருக்கலாம், அது அர்த்தம். Usually, இன்னொரு மீனிங் இது. Usually or generally அது ஒரு அர்த்தமும் இருக்கு பொதுவாகவே. இந்த மெஜாரிட்டி பார்ட்னு இல்லாமல் மோஸ்ட்லிக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா அதுவும் adverb தான். Usually or generally, okay? The food packets were distributed dash by volunteers. Mostly, yeah. Mostly. நிறைய பேர் distribute பண்ணாங்க. அதில் volunteers தான் majority இருந்தாங்க. Okay, அவங்க தான் பண்ணாங்க. The food packets were distributed mostly by volunteers. Okay, நீங்கள் இந்த 9 sentencesக்கும் என்ன ஸ்கோர் வந்துச்சுன்னு காமெண்ட்ஸில் போடுங்க. Then we'll meet soon with another interesting lesson. And if you like the lesson, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய questions காமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு 1 monthல நான் சில questionஸ்லாம் ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறேன். I will definitely answer them. சில questionsக்கு நம்ம ஒரு ஃபுல் வீடியோவே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பார்க்கலாம். Okay, thank you for watching.